ரஹ்மத்துல்லாஹ். இமாம் ஹுத்பா செய்யும் நேரத்தில் தன் சகோதரை பார்த்து வாய்மூடு பேசாது என்று கூறினாலும் கூட ஜும்மாவுடைய பெருமை விட்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். ஆகவே ஹுத்பாவை காதாக்கி கேட்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وعلى أصحابه وبعد. எல்லா புகழ்ச்சியும் எவ்வளவு நிறைவு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஏற்றும் உத்தமத்துடன் சர்வாத்தமுடன் மக்கத்தில் முக்கரமாவிலே உதித்து வருடத்தில் முகமதாவிலே மறைந்த எமக்கெல்லாம் என்றும் எப்பொழுதும் தலைவராக இருக்கக்கூடிய உயிரினும் மேலான கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்கள் தோழர்கள் தஆபீகள் தபாதாபீகள் அன்னவர்களை இறுதி நாள் வரை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீது ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஏற்றும் எப்பொழுதும் உரித்தாம். அல்ஹம்துலில்லாஹ். புன்னகை கொடுத்துக் கொள்ளும் நிலை இல்லத்திலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த விடயங்களை உண்மையாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்தெந்த விடயங்களை செய்ய வேண்டாம் எந்த விடயங்களை செய்வதன் மூலமாக கடுமையான தண்டனை இருக்கிறது எச்சரிக்கை செய்துள்ளார்களோ அந்த விடயங்களை ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் இருக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பாவுக்கும் தக்வாவை முன்வைத்து நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் மக்களை மீது ஹலாலான ஹாஜத்துகள் நான தேட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. நோயில்லாத வாழ்வை தருவானாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தந்தருள் புரிவானாக. ஆமீன். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்காக இந்த உம்மத்துடைய சமூகத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி சில இடங்களில் சில நேரங்களில் சில உதாரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்து விளங்கப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் ஒரு உதாரணத்தை அருமை சஹாபாக்களை பார்த்து
இந்த மனிதனுடன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய காலங்களில் அவருடன் சம்பந்தப்பட்ட அந்த 3 நபர்களும் அந்த 3 தோழர்களும் அந்த 3 நண்பர்களும் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். முதலாவது நண்பர் சொன்னாரே, உங்களுடைய மௌத்து எப்பொழுது நிகழுமோ, நீங்கள் எப்பொழுது மரணிப்பீர்களோ உங்களுடைய மௌத்துடன் நானும் சென்று விடுவேன் என்று சொன்னாரே, அவர் யார் தெரியுமா? அவர்தான் இந்த உலகத்தில் அந்த மனிதன் வாழக்கூடிய காலங்களில் சேர்த்து வைத்த சொத்து செல்வங்கள் அவருடைய மௌத்து எப்பொழுது நிகழுமோ அந்த நொடி பொழுது அவருடைய சொத்துக்கள் அவனுக்கு உரிதானது கிடையாது. அவருடைய சொத்துக்கள் பிறர் பங்கு போடுவதற்கு வந்து விடுவார்கள். அவருடைய மௌத்துடன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை பங்கு வைப்பதற்காக வந்து விடுவார்கள். ஆக அவருடைய சொத்துக்கள் அவருக்கு அது கிடையாது. இந்த உலகத்தில் அவர் சம்பாதித்த சொத்துக்கள் செல்வங்கள் அவருடைய மௌத்துடன் முடிந்துவிடும் என்று அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இரண்டாவது நண்பரை பற்றி சொன்னார்கள். இரண்டாவது நண்பர் உங்களுடைய நல்லடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களை நல்லடக்கம் செய்யும் வரைக்கும் நான் உங்களுடன் இருப்பேன் என்று சொன்னார்களே, அவர் யார் தெரியுமா? அவர் தான் உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் அவருடைய உற்றார் உறவினர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவருடைய மனைவி மக்கள் அவர்களுடைய தோழர்கள் அது மாத்திரமல்லாமல் அவருடைய சகோதரர்கள் அவருடைய உடன்பிறந்த குடும்பங்கள் அவருடைய உற்றார் உறவினர்கள் எப்பொழுது அவருடைய மௌத்து வந்து விடுமோ அதற்கு பின்னால் நல்லடக்கம் செய்யப்படும் வரைக்கும் அந்த ஜனாசாவுடைய 4 கடமைகளையும் நிறைவேற்றுவார்கள். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவார்கள், கஃன் செய்வார்கள், அது மாத்திரமல்லாமல் தொழுகை நடாத்துவார்கள். அதற்கு பின்னால் 4வது கடமை நல்லடக்கம் செய்வார்கள். இந்த கடமைகளை முடித்தவுடன் எப்பொழுது கபரிலே வைத்து மூடப்படுகிறதோ அதற்கு பின்னால் அத்துணை குடும்பங்களும் அந்த இடத்தை விட்டும் திரும்பி விடுவார்கள். என்னுடைய தந்தை என்ற பிள்ளைகள் கபரின் பக்கம் இருப்பது கிடையாது, கபருக்குள்ளே நுழைவது கிடையாது. என்னுடைய பிள்ளை என்று யாரும் கபருக்குள்ளே செல்வது கிடையாது. நல்லடக்கம் செய்யப்படும் வரைக்கும் ஒரு மனிதனுடைய நிலை. அதற்கு பின்னால் அவருடைய குடும்பங்கள் அத்துணை பேர்களும் அந்த இடத்தை விட்டும் சென்று விடுவார்கள். ஆக அவருடைய இரண்டாவது தோழர் நல்லடக்கம் செய்யப்படும் வரைக்கும் நான் இருப்பேன் என்று சொன்னாரே, அது அவருடைய குடும்பம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு 3வது நண்பரை பற்றி சொன்னார்கள். 3வது நண்பர் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் நல்லடக்கம் செய்யப்படும் வரைக்கும் மாத்திரமல்ல உங்களுடைய கபருடைய வாழ்க்கையிலேயும் நான் வருவேன் என்று சொன்னாரே, அவர் யார் தெரியுமா? அவர்கள் தான் இந்த உலகத்தில் அந்த மனிதன் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி மார்க்கம் சொல்லும் பிரகாரம் நல்ல அமல்களை இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று தூய எண்ணத்துடன் பிறர் பார்ப்பதற்காகவோ மற்றவர்களுக்காகவோ என்று இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று நல்ல எண்ணத்துடன் இஹ்லாஸுடன் நல்ல அமல் செய்தாரே, அந்த நல்ல அமல்கள் அவருடைய கபர் வரைக்கும் செல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு அழகான உதாரணத்தை அழகான முறையில் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதற்குரிய விளக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த அமல் என்று சொல்லக்கூடியது சாதாரண ஒன்று கிடையாது. நாங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அந்த அமலை அந்த சாலிகான நல்ல அமல்களை பாதுகாப்பது எப்படி, அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அதை பாதுகாப்பதற்கும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, நாங்கள் எவ்வளவுதான் சொத்து செல்வங்களை சேகரித்தாலும் குடும்பங்கள் எங்களுடன் இருந்தாலும் நண்பர்கள் தோழர்கள் எங்களுடன் இருந்தாலும் கபருடைய வாழ்க்கை தனிமை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கபருடைய வாழ்க்கை தனிமை, அந்த தனிமையானது அந்த இருட்டான இடம், நெருக்கமான இடம், அதை எப்படி விசாலப்படுத்துவது, அந்த இருட்டான இடத்தை எப்படி வெளிச்சமாக்குவது, அந்த இருட்டான இடத்தில் தனிமையில் இருக்கக்கூடியதை எப்படி இனிமையாக்குவது, எப்படி வாழ்வது, அந்த கபருடைய வாழ்க்கையை நாளைக்கு ஆபத்து நாள் வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி கழிப்பது என்பதை யாருக்கும் சொல்ல முடியாது. அவரால் அனுபவிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு மனிதன் கபருக்கு
இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய பாடம். அவர்களுக்காக வேண்டி உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஏன் தெரியுமா? அவருடைய நிலைமைகள் யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் ஒரு பாவியாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், அவருக்காக வேண்டி ஓடக்கூடிய குர்ஆன் திலாவத்துகள், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் வேண்டி கைகளை ஏந்தி கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளின் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய கபருடைய வாழ்க்கை வெற்றியானதாக அமையலாம். ஒருவேளை அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தால், கபருடைய வாழ்க்கை அவருக்கு சிறப்பானதாக இருந்தால், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அவர்களுக்காக வேண்டி குர்ஆன் திலாவத்துகளாக இருக்கலாம், இஸ்திக்ஃபார்களாக இருக்கலாம், அதே போல் பிரார்த்தனைகளாக இருக்கலாம், அன்னதானங்களாக தான தர்மங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துவார். இதை இமாம்கள் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லித் தருவார்கள். ஆக ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை தனிமையானது, அதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்படித்தான் எங்களுக்கு அழகான முறையில் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய விடயம் நாங்கள் தெரிந்த விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தனிமையை இனிமையாக்குவது எப்படி என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை பாதுகாக்க வேண்டும். அந்த அமல்களை எப்படி பாதுகாப்பது? அருமையானவர்களே, இஸ்லாம் விரும்பக்கூடிய அமல் எது தெரியுமா? ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காக தூய எண்ணத்துடன் இருப்பதோடு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இன்று ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி என்று இல்லாமல், நீங்கள் வளமையாக செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் 10 திக்ரை நீங்கள் வளமையாக செய்து வருகிறீர்களா? விடாமல் 10 திக்ர்களை வளமையாக செய்து வந்தால், அதை விடாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால் அதனுடைய பலன், அதனுடைய பாக்கியங்கள் ஒரு மனிதரால் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த தனிமையை இனிமையாக்கக்கூடிய அமலாக அல்லாஹ் தஆலா அதை மாற்றி அமைக்கிறார். அருமையானவர்களே, ஆக எங்களுடைய அமல்கள் நாங்கள் செய்கிறோம், நேரத்தை ஒதுக்கிவிட்டு ஜும்மாவுக்கு வருகிறோம், எத்தனையோ வேலைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருடைய இறை இல்லத்தை நாடி ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் வருகிறோம். ஆனால் இது போன்ற எத்தனையோ அமல்களை எங்களுடைய நேரம் காலங்களை ஒதுக்கி நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய சொத்து செல்வங்களை செலவழித்து ஹஜ் உம்ரா போன்ற அமல்களை செய்கிறோம், குர்ஆன் போன்ற அமல்களை செய்கிறோம், அன்னதானம் போன்ற அமல்களை செய்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வின் பூர்ணமாக வைத்து சேர வேண்டும் என்று சொன்னால், அது கபூல் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இக்லாஸ் உள்ள தூய்மையுடன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற எண்ணத்துடன் செய்யக்கூடிய அமல்கள் தான் பிரயோஜனம் அளிக்கும். அதனுடைய பிரதி பலனாகத்தான் அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். மாறாக அந்த அமல்கள் எல்லாம் இக்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய எண்ணத்துடன் இல்லாமல் ஏதோ ஒரு மனிதன் அந்த அமல்களை செய்தால் அவருடைய முகத்திலே அது எரியப்படும், அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. நாளை கியாமத் நாளையில் கொடூரமான ஒரு நாள், ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள், மனிதர்கள் எல்லாம் தத்தளிக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நிலை அல்லாஹ் இந்த உலகத்தில் அமல் செய்வதற்காக வேண்டி உலகத்தில் அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார். நாளை மறுமை அதற்கான கூலியை வழங்கக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். பாவிகள் கதறுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்ந்த பாவிகள், காபிர்களுடைய நிலை வேறு, அவர்கள் நிரந்தர நரகம், அது வேறு விஷயம். பாவிகள் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்த பாவிகள், உலகத்தில் அதிகமாக பாவத்தை செய்த பாவிகள் கதறக்கூடிய ஒரு நாள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், நாளை மனுஷன் மைதானத்தில் யா அல்லாஹ் இதனுடைய நோவினைகள், இதனுடைய வேதனைகள் தாங்க முடியாத ரப்பே, எங்களை நரகத்தில் போட்டாலும் பரவாயில்லை, இந்த மனுஷன் மைதானத்துடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாரா என்று கதறக்கூடிய ஒரு நாள். நரகத்துடைய வேதனை இதைவிட கொடூரமானது. இருந்தாலும் அந்த மனுஷன் மைதானத்துடைய வேதனை தாங்க முடியாமல் கதறி அழக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நாள் நாளை மனுஷன் மைதானமாக இருந்து கொண்டிருக்கிறது.
அருமையானவர்களே, அன்றைய நாளில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இவ்வுலகத்தில் அத்துணை பேர்களும் பொறுப்புதாரிகள், அத்துணை பேருடைய பொறுப்பை பற்றியும் அல்லாஹ் நாளை கியாமத்து நாளை விசாரிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியாப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பை பற்றியும் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கப்படுவார்கள். அந்த அமைப்பில் அல்லாஹ் 3 நபர்களை விசேஷமாக நாளை மஹ்ஷர் மைதானத்தை அழைப்பான். ஒருவர் கொடையாளி, பெரும் வசதி வாய்ப்பு படைத்த ஒருவர். இன்னொருவர் ஜிஹாதில் ஈடுபட்டவர், இஸ்லாத்துக்காக வேண்டி போர் செய்த ஒரு ஷஹீத். இன்னொருவர் உலகத்திலே நல்ல விடயங்களை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆலிம். 3 பேரிடத்திலும் அல்லாஹ் தஆலா விசேஷமாக கேள்வி கேட்பான். ஒரு ஆலிமை அழைக்கப்படும். நீங்கள் உங்கள் உலகத்திலே உங்களுடைய அறிவை நீங்கள் கற்ற அந்த அமலை எப்படி பயன்படுத்தினீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்வார், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இந்த உலகத்திலே மக்களுக்கு நல்ல விடயங்களை சொன்னேன், நல்ல விடயங்களை எடுத்து சொன்னேன், மக்களை நல்ல வழிகளின் மூலமாக சீர்வழியில் நேரான பாதையில் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல விடயங்களை சொல்லி இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை கழித்தேன் என்று ஆளும் சொல்வார். இன்னொரு விவாதத்தின்படி ஒரு காரி, ஒரு ஓடக்கூடிய ஒரு ஆணை அழகான முறையிலே மனனம் செய்து நல்ல முறையில் ஓடக்கூடிய ஒரு காரியிடம் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பான். அவர்களும் இந்த ஆளும் சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். உலகத்தில் உங்களை பெரும் ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும், உங்களை பெரும் ஒரு காரி அழகான முறையிலே குர்ஆனை ஓதக்கூடியவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் இப்படியாப்பட்ட அமலை செய்தீர்கள். ஆகவே உங்களுடைய அமல்கள் எல்லாம் உங்களுடைய முகத்தில் எறியப்படும், இவரை நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். மாணவர்கள் இவர்களை நரகத்துக்கு இழுத்து சென்று நரகத்திலே கொண்டு விடுவார்கள். இரண்டாவது அல்லாஹ் தஆலா அழைப்பான். ஒரு கொடையாளியை, ஒரு பெரும் வசதி வாய்ப்பு படைத்த ஒரு மனிதனை அழைத்து கேட்பான், நான் உங்களுக்கு தந்த இந்த செல்வத்தின் மூலமாக நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள் என்று கேட்பான். அந்த மனிதன் சொல்வார், யா அல்லாஹ், நீ சொன்ன பிரகாரம், மார்க்கம் சொன்ன பிரகாரம், ஒரு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த பிரகாரம் என்னுடைய சொத்தை செல்வத்தை தான தர்மம் கொடுத்தேன், ஏழை எளியோர்களுக்கு கொடுத்தேன், பசித்து வரக்கூடியவர்களுக்கு உணவளித்தேன், இப்படியெல்லாம் இந்த செல்வத்தை நான் பயன்படுத்தினேன் என்று சொல்வார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வார், இல்லை, உங்களை பெரும் ஒரு கொடையாளி, இவருக்கு நல்லா கொடுக்கக்கூடியவர், இவர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர், பெரும் ஒரு கொடையாளி என்று சொல்ல வேண்டும், மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவர்களுக்கு காட்டி அதை சொல்லி காண்பிப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள். எனக்காக வேண்டி, ரப்புக்காக வேண்டி ஒரு தூய எண்ணம் இல்லாமல் அதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள். ஆகவே நீங்களும் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று அவருடைய அமல்கள் தான் அவருடைய முகத்திலே எறியப்படும். மாணவர்கள் அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்வார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா ஒரு ஜிஹாத், தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்தவர், தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்தவர். அருமையானவர்களே, இந்த இடத்தில் பாருங்கள், உயிர் ஒரு மனிதன் ஆக மதிக்கக்கூடிய ஒன்று. சொத்து செல்வம் எல்லாம் பிறகு தன்னுடைய உயிர் என்பது அனைவர்களும் மதிக்கக்கூடிய ஆக அன்பு வைக்கக்கூடிய ஒன்றுதான் உயிர். அதே கூட தியாகம் செய்தார். ஆனால் அந்த எண்ணம் மாற்றமாக இருந்தது. அதன் மூலமாக அவர் உயிரை கூட தியாகம் செய்வது கூட பிரயோஜனமற்றதாக மாறியது. அல்லாஹ் கேட்கிறான், நீ ஜிஹாத் செய்தாயே, யாருக்காக நீ ஜிஹாத் செய்தாய்? யா அல்லாஹ், மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக, உனக்காக, உன்னுடைய கட்டளைக்காக என்னுடைய உயிரை நான் வாய்த்துக் கொண்டேன். என் உயிரை அற்பமாக நினைத்து நான் ஜிஹாதில் ஈடுபட்டு ஷஹீதாயினேன் என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய், உன்னை பெரும் ஒரு வீரன் என்று மக்கள் சொல்ல வேண்டும், மக்களுக்கு மத்தியில் நீ வீரன் என்று பேசப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீ இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டாய், அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டாய். ஆகவே நீயும் நரகத்திற்கு செல்ல என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். வாழ்வர்கள் அந்த மனிதனையும் நரகத்திற்கு எடுத்து செல்வார்கள். அருமையானவர்களே,
கேட்கிறான். ஏன் இந்த உலகத்தில் செல்வம் என்பது அல்லாஹ் விரும்பியவருக்கு கொடுக்கிறார், அதை எப்படி செலவழிக்கிறார் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு மனிதன் சரியான முறையில் ரப்புக்காக வேண்டி தூய எண்ணத்துடன் அதை செலவு செய்வானேயானால் அதனுடைய பிரதி பலன்கள் சாதாரணமாக இருக்க முடியாது. எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். அருமையானவர்களே, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சிறப்பான ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், ஒரு சுருக்கமான முறையிலே சொல்கிறேன். ஒரு மனிதன் இரவு நேரத்தில் ஒருவருக்கு தர்மம் கொடுத்து விடுகிறார். ஆனால் இவருடைய எண்ணத்தை பாருங்கள், தூய எண்ணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், தான தர்மங்கள் வலது கையால் கொடுத்தால் இடது கை அறியாத வண்ணம் கொடுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு தெரியாமல், யாரும் பார்க்க முடியாத ஒரு நிலையில் அல்லாஹ் மாத்திரம் பார்க்க வேண்டும். இந்த அமலை பூர்ணமாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய எண்ணத்துடன் இந்த தர்மத்தை நீங்கள் கொடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அப்படியாப்பட்ட ஒரு தர்மம் இந்த மனிதன் நினைக்கிறார். இரவு நேரம் அனைவர்களும் உறங்கக்கூடிய வேலை, புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், அனைவர்களும் உறங்கக்கூடிய நேரம் ஒருவரிடம் தர்மத்தை கொடுத்து விடுகிறார். அவர் கொடுக்கப்பட்ட மனிதர் ஒரு களவாடக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கையிலே கொடுத்து விடுகிறார். காலையிலே ஒரு சில மனிதர்களுக்கு விளங்கிவிட்டது. அனைவர்கள் பேசுகிறார்கள், இரவு யாரோ ஒருவர் தர்மம் கொடுத்தாரா, ஆனால் யார் கொடுத்ததுன்னு தெரியாது. யாரோ ஒருவர் தர்மம் கொடுத்தாரா, களவெடுக்கக்கூடிய கள்ளனுடைய கையிலே கொடுத்து விட்டார் என்று மக்கள்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். இரண்டாவது நாள் யோசிக்கிறார், நான் இப்படி கொடுத்து விட்டேனே, சரி இன்றும் கொடுப்போம் என்று இரண்டாவது நாள் தர்மம் கொடுக்கிறார். ஒரு விபச்சாரியுடைய கையிலே கொடுத்து விடுகிறார். காலையிலே மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஒரு விபச்சாரியுடைய கையிலே தர்மம் கொடுத்து விட்டாரே என்று மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். இவர் பார்க்கிறார், ஆஹா, இரண்டாவது நாள் நான் இப்படி கொடுத்து விட்டேனே என்று பரவாயில்லை, மூன்றாவது நாள் கொடுப்போம் என்று மூன்றாவது நாள் அதே போன்று இரவு நேரத்திலே ஒருவருக்கு தர்மம் கொடுத்து விடுகிறார். காலையிலே மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், ஒரு வசதியானவருக்கு தர்மம் கொடுத்து விட்டார். ஏழைக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, செல்வம் இருக்கக்கூடியவருக்கு தர்மம் கொடுக்க வேண்டுமா, வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவருக்கு தர்மம் கொடுக்க வேண்டுமா என்று மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த தர்மம் அல்லாஹ்வுக்காக தூய எண்ணத்துடன் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் எப்படி மாற்றி அமைக்கிறார் என்று சொன்னால் ஹதீஸிலே பின்னால் வருகிறது. எப்படி என்று சொன்னால், ஆரம்பமாக இவர் கொடுக்கப்பட்ட தர்மம் ஒரு கள்ளரிடத்தில், களவாடக்கூடியவர், கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவர் கொடுக்கப்பட்ட தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு நல்லெண்ணத்தை போடுகிறார். இந்த பணத்துக்காக வேண்டிதான் நான் கொள்ளையடிக்கிறேன், இதற்கு பின்னால் அல்லாஹ்வை பயந்து இந்த பணத்தை வைத்து நான் துடைத்துக் கொள்வேன், ஒரு போதும் களவாட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன் என்று அந்த மனிதன் பூர்ணமாக திரும்பி விடுகிறார். இரண்டாவதாக ஒரு விபச்சாரியிடம் கொடுக்கப்பட்ட தர்மம், அந்த விபச்சாரி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் அந்த விபச்சாரியின் உள்ளத்திலே நல்லெண்ணத்தை போடுகிறார். இந்த பணத்துக்காக வேண்டிதான் நான் விபச்சாரம் செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையுடைய தேவை இந்த பணத்துக்காகத்தான் நான் விபச்சாரம் செய்கிறேன், ஆகவே இதற்கு பின்னால் இது தேவைப்படாது, இதை வைத்து நான் குறைத்துக் கொள்வேன். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அந்த பெண் மீண்டு நல்ல பெண்ணாக மாறுகிறார். மூன்றாவதாக அவர் கொடுக்கப்பட்ட தர்மம் ஒரு வசதி வாய்ப்பு படைத்த ஒரு மனிதன், அவருக்கு கொடுத்த அந்த தர்மத்தின் மூலமாக அந்த மனிதன் நினைக்கிறார், அவர் பெரும் ஒரு வசதியானவர், ஆனால் கொடை கொடுப்பது கிடையாது. ஏழை மனிதர்களை பார்த்தால் ஒரு சதம் கூட கொடுக்காத ஒரு கஞ்சனாக இருந்தார். அந்த மனிதன் சிந்திக்கிறார், எனக்கே தர்மம் கிடைத்து விட்டது, நான் எத்தனை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியவன், எனக்கு அல்லாஹ் தஆலா எப்படி வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறார், என்னுடைய செல்வத்தை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன் என்று உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா நல்ல எண்ணத்தை போடுகிறார். அவன் திரும்பி அவனுடைய சொத்தில் இருந்து ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு வல்லலாக மாறக்கூடிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். அருமையானவர்களே, இதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு நிலை, ஆனால் தெரியாமல் கொடுத்து விட்டார். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தூய எண்ணம் இருந்தது.
ஹதீஸ் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்டதுதான் செல்வம். அந்த செல்வத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி அதற்குரிய பலனை நாங்கள் கண்டு கொள்வோம். அருமையானவர்களே, இரண்டாவது, ஒரு ஆணின் இந்த உலகத்திலே அல்லாஹ் சிலருக்கு அந்த மார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த பாக்கியத்தை கொடுத்தால் அவர் எப்படி அதை பயன்படுத்துகிறாரோ அப்படி அதற்குரிய பலனை அவர்கள் கண்டு கொள்வார். பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம், மார்க்க தீர்ப்புகளாக இருக்கலாம், குடும்பத்துடைய வாழ்க்கை விடயமாக இருக்கலாம், சமூகத்துடைய வாழ்க்கை விடயமாக இருக்கலாம். எந்த இடம் இவருக்காக அவருக்காக வேண்டி வேறுபாடு இல்லாமல் ஹக்கை உண்மையை சரியான முறையில் சரியாக சொல்லக்கூடிய கடமை ஒரு ஆளுக்கு இருக்கிறது. அதை தூய எண்ணத்துடன் அவர் செய்வார்கள். அவருக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் தஆலா மேலும் மறுமையிலே வைத்திருக்கிறார். மூன்றாவது, ஒரு மனிதன் இழக்கக்கூடாத ஒரு விடயம் தான், இழப்பதற்கு நினைக்காத ஒரு விடயம் தான் ஜிஹாத். அந்த ஜிஹாத் அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை கூட அற்பமாக நினைத்து அவனுடைய உயிரை அந்த யுத்தத்திலே போட்டிக் கொள்வது, இது இருக்கிறது, இது மகாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த அளவுக்கு சொன்னால் ஷஹீதாக்கப்பட்டால் அந்த இரத்தத்துடனே அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். ஷஹீதாக்கப்பட்டால் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட அந்தஸ்துக்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஒரு சாதாரண அந்தஸ்து கிடையாது. அப்படியாப்பட்ட விடயத்தை ரப்புக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. அருமையானவர்களே, அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை திரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி துணை எண்ணத்துடன் சிந்தனையுடன் வாழ்ந்தவர்கள் அருமை சஹாபாக்கள். ஒரு தடவை செய்தனா அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எதிரியை கீழே விழுத்தாக்கி விடுகிறார்கள். அந்த எதிரியுடைய தலையை எடுப்பதற்காக வேண்டி அவருடைய வாளை ஓங்கியவாறு அவருடைய நெஞ்சிலே பாய்ந்து நிற்கிறார்கள். உட்கார்ந்து அப்படியே வெட்டக்கூடிய நிலையில், வாளை ஓங்கக்கூடிய நிலையில் அந்த எதிரி என்ன தெரியுமா செய்கிறார்? அப்படியே அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய முகத்திலே துப்பி விடுகிறார், உமிழ்ந்து விடுகிறார், நெற்றிலே துப்பி விடுகிறார். செய்கிற அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே எழுந்து விடுகிறார். அவனை வெட்டி விடாமல் எழுந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த எதிரிக்கு ஒரு ஆச்சரியம். உடனே கேட்கிறார்கள், நீங்கள் என்னை கொலை செய்வதற்காக வேண்டி வந்தீர்கள். நான் உங்களுடைய முகத்தில் இப்படி துப்பிவிட்டேன், ஆனால் என்னை நீங்கள் வெட்டாமல், என்னை கொலை செய்யாமல் என்னுடைய மேனியில் இருந்து எழுந்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அருமையானவர்களே, சொல்கிறார்கள், நான் ஆரம்பமாக என்னுடைய ரப்புக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த யுத்தத்திலே நான் கலந்து கொண்டேன். உங்களை கொலை செய்வதற்கும் அந்த நோக்கத்துடன் தான் வந்தேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அந்த யுத்தம் உங்களை வெட்டக்கூடிய நிலையில் கூட ரப்புக்காக வேண்டிய எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தது. எப்பொழுது நீங்கள் என்னுடைய முகத்தில் துப்பிவிட்டீர்களோ, உமிழ்ந்து விட்டீர்களோ, எனக்கு ஒரு கோபம் வந்தது. ஆகவே இப்பொழுது உங்களை நான் கொலை செய்திருந்தால் என்னுடைய சொந்த வேலைக்காக, என்னுடைய சொந்த காரணத்துக்காக வேண்டி உங்களை கொலை செய்வதாக ஆகிவிடுமே. ஆகவே இந்த இடத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய எண்ணம் இல்லாமல் போய்விடும். அதனால் தான் உங்களை கொலை செய்யவில்லை என்று சொன்னார்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, அருமை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்ய வேண்டிய அந்த இஹ்லாஸான முறை, அந்த அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அருமை சஹாபாக்கள். இப்படியாப்பட்ட 3 நபர்களை அல்லாஹ் நாளை கியாமத் நாளிலே விசாரிக்கிறார் என்று சொன்னார். அந்த 3 செயலும் முக்கியமானது. அதை நாங்கள் சரியான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய முழு எண்ணத்துடன் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையை சொல்லித் தருகிறது. அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய விடயம் பாடம் ஏராளமாக இருக்கிறது. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய முழு எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும், இஹ்லாஸ் வர வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிறார்கள், மற்றவர்களுக்காக வேண்டி என்று செய்யக்கூடிய எண்ணம் வரக்கூடாது என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு கடுமையாக சொல்லித் தருகிறது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களை பற்றி சொன்னார்கள். அந்த பெரும் பாவங்களிலும் ஆரம்பமாக ஆக பெரிய பாவம் எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ பெரும்
திருப்திக்காக வேண்டி மற்றவர்களுக்காக அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக வேண்டி மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அமல்களிலே ஈடுபட வேண்டும் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஈடுபடுகிறார்களோ அவர் சிறிய இணை வைத்து விட்டார். அதை அஷ்ஷிருக்கு அஸ்கர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறிய இணை வைத்தல், அல்லாஹ் இல்லாமல் மற்றவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்கள் அவர் சிறிய இணை வைத்தவராக ஆகிவிட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், ரமலானுடைய காலத்தில் நான் இத்தனை குர்ஆன் முடிச்சேன், தஹஜ்ஜுத் துஆவ தொழுதல், இன்னும் சில நாட்களில் கூட நான் தஹஜ்ஜுத் துஆவ தொழுதல் என்றெல்லாம் அவருடைய வாழ்நாளை சொல்லிக் கொண்டிருப்பார். அருமையானவர்களே, இரண்டு விடயம், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடிய அமல், மற்றவர்களுக்கு செய்த அமலை சொல்லி காட்டுவது, இதெல்லாம் இஹ்லாஸ் இல்லாத முறை என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விடயத்தில் ஒருவருக்கு நாங்கள் செய்வதை ஆசை ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி அவரும் நல்ல விடயங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நல்ல நோக்கம் சொல்ல முடியும். அதை தவிர மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், சொல்லி காட்டி தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எது செய்தாலும் பிரயோஜனமற்றதாக மாறும். பிரபாவுடைய காலத்தில் கூட என்னுடைய நண்பர் இப்படியாப்பட்ட மாட்டை கொடுத்தார், இப்படியாப்பட்ட ஆட்டை கொடுத்தார் என்று அவருக்கு முன்னால், வீட்டுக்கு முன்னால், கடைக்கு முன்னால், தெருவுக்கு முன்னால் பெரும் மாடுகளை கொண்டு கட்டி வைப்பது, அதை போட்டோ பிடிப்பது, பலருக்கும் சொல்லி காட்டுவது, நான் இவ்வளவு ரூபாய்க்கு இந்த மாட்டை வாங்கினேன், இப்படி கொடுத்தேன் என்று கொடுப்பது, அந்த குர்பா இறைச்சை கூட அறுத்ததற்கு பின்னால், அந்த பிராணியை அறுத்ததற்கு பின்னால் அந்த இறைச்சிகளை கூட மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் கொடுத்தேன் என்று சொல்லி காட்டுவது, மற்றவர்கள் பார்ப்பதற்காக கொடுப்பது, இதெல்லாம் பிரயோஜனமற்றது. எந்த அமலாக இருந்தாலும் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டிய தூய எண்ணம் வர வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையிலே சொல்லித் தருகிறது. ஆக இன்னொருவருடைய அமலுடைய விஷயத்தில் யாரும் கையடிக்கவும் கூடாது, நாங்கள் செய்த அமலை பிறருக்கு சொல்லி காட்டவும் கூடாது. எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தூய எண்ணத்துடன் செய்து அதற்குரிய பலனை பெற்று அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் வெற்றியை வைத்திருக்கிறார் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி தருகிறது. ஆகவே எந்த அமலை செய்தாலும் ரப்புக்காக துணை எண்ணத்துடன் செய்யுங்கள், அதனுடைய பிரயோஜனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு கொள்வீர்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகம் கிடையாது. அந்த நல்ல மனப்பான்மையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யார் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்கள் தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யார் அந்த சீதைகள் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர் மன்னரையை கொண்டரையாக்குவாயாக. யார் எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் பூமிக்கு மேலால் வாழ்கிறார்களோ உடல் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக. யார் முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, குறிப்பாக பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பாயாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பாயாக. முஸ்லிம்களுக்காக யாரெல்லாம் எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர் சூழ்ச்சிகளை விட்டும் முஸ்லிம்களை பூர்ணமாக பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பாயாக. யார் எங்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாக. யார் நாங்கள் இதுவரைக்கும் செய்த அமல்களை நீ எங்களுடைய முகத்தை எரிந்து விடாமல் அந்த அனைத்து அமல்களையும் பூர்ணமாக கபூல் செய்தருள்வாயாக, அதற்குரிய கூலியை தருவாயாக. யார் நாங்கள் நேர காலம் ஒதுக்கி செய்த அந்த அமல்களை நீ கபூல் செய்வாயாக. இதற்கு பின்னால் செய்யக்கூடிய அமல்களையும் உனக்காக நீ தூய எண்ணத்தை எங்கள் உள்ளத்திலே தருவாயாக. உன்னை அஞ்சி நடந்து தப்பாக வாழக்கூடிய நல்மக்களாக எங்களை ஆக்கி அமைப்பாயாக. யார் எங்களுடைய இருவரும் தருவாய். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவை முடிந்தவர்களாக சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்தவர்களாக நல்லடியார்களுடன் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. எங்கள் உயிரை கைப்பற்றுவாயாக. யார் உண்மையிலே மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தருள்வாயாக. ஆமீன். والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله عز وجل واصبروا لعلكم ترحمون. والله تعالى يقول وصدق القائلين: وإذا قرأت القرآن فاستعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. صدق الله مولانا العلي. وقال رسول الله صلى الله عليه وسلم: تصدقوا فإن صدقة مكافأة من النار. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما يريد الله بخير يصيب منه. صدق رسول الله صلى الله عليه وسلم.
بارك الله لي ولكم ولجميع المسلمين اجمعين. اقول قولي هذا واستغفر الله ان الله هو الغفور الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لدين الاسلام وما كنا لنهتدي لولا ان هدانا نحمد الله ونشكره على توفيقه واحسانه. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد. فيا ايها الناس اتقوا الله حق التقوى واطيعوا الله ورسوله لعلكم ترحمون. فقال الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك كونين سيدنا محمد صاحب الشفاعة. اللهم صل وسلم على رسولك ثقلين سيدنا محمد صاحب التاج والمعراج على الخلفاء الراشدين الأربعة أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله وسيدنا عمر بن الخطاب رضي الله وسيدنا عثمان بن عفان رضي الله وسيدنا علي بن ابي طالب رضي الله وامامين سيدنا الشهيدين سيد الشهداء والجنان سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما والزهراء البتول فاطمه بنت رسول رضي الله تعالى عنها والامامين المطهرين من الناس امر نبينا صلى الله عليه وسلم حمزه والعباس رضي الله تعالى عنهما وازواج طاهرات امهات المؤمنين وسائر الصحابه الانصار والمهاجرين وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اعز الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين اللهم احفظ ارواح المسلمين اللهم احفظ اولاد المسلمين اللهم احفظ بلادنا والبلدان المسلمين من الافات والمصيبات والمهلكات يا ارحم الراحمين. وانصرنا على القوم الكافرين وانصرنا على القوم الماكرين وانصرنا على القوم الظالمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله تعالى واشكروه